அன்பர்களே, இந்த பதிவில் நாம் சித்தர் மருத்துவத்தில் ஐம்பூதங்களும் 96 உடல் தத்துவங்களும் செயல்படும் விதமும் என்பது பற்றி பார்ப்போம். நமது சித்தர்களின் தமிழ் மருத்துவத்தில் நாடி அறிவியல், மருந்து சுத்தி முறைகள், மூலிகை மருந்துகள் செய்முறைகள், குடிநீர்கள் செய்முறைகள், சூரணங்கள் செய்முறைகள், மாத்திரைகள் செய்முறைகள், லேகியங்கள் செய்முறைகள், தைலங்கள் செய்முறைகள், நெய்கள் செய்முறைகள், மணப்பாகுகள் செய்முறைகள் போன்ற வழிமுறைகளில் நோய் நீக்கும் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. அதுபோலவே நமது தமிழ் சித்தர்களின் மருத்துவத்தில் நோய்களை காய்ச்சல் நோய்கள், வாத நோய்கள், வெப்ப நோய்கள், தலை நோய்கள், வாந்தி நோய்கள், சுவாச நோய்கள், குடல் நோய்கள், காமாலை மற்றும் அம்மை நோய்கள், கல்லீரல் மற்றும் மண்ணீரல் நோய்கள், மார்பு நோய்கள், சிறுநீரக நோய்கள், தோல் நோய்கள், பாலியல் நோய்கள், கர்ப்ப ஆயாச நோய்கள், மூல நோய்கள், நஞ்சு நோய்கள், பிற நோய்கள், உடனடி முதலுதவி என நோய்களை அடிப்படையில் 18 வகையாக பகுத்துள்ளனர். அதுபோல் நமது சித்தர்களின் தமிழ் மருத்துவத்தில் உடலை ஆய்வு செய்து உடற்கூற்றை 96 தத்துவங்களாக வகைப்படுத்துகிறார்கள். இந்த 96 தத்துவங்களையும் நாம் விரிவாக வகைப்படுத்தும் போது அவை பூதம் 5, பொறி 5, புலன் 5, கண்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, கரணம் 4, அறிவு 1, நாடி 10, வாயு 10, ஆசயம் 5, கோசம் 5, ஆதாரம் 6, மண்டலம் 3, மலம் 3, தோடம் 3, ஈடனை 3, குணம் 3, வினை 2, விகாரம் 8, அவத்தை 5 என உடற்கூற்று தத்துவங்களை மொத்தம் 96ஆக வகைப்படுத்தியுள்ளார்கள். உடற்கூற்று 96 தத்துவங்களில் பூதங்கள் 5 என்பதில் நாம் அண்டத்தில் உள்ள ஐம்பூதங்களான ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும். இந்த 5 பூதங்களும் நமது ஒவ்வொருவருடைய பிண்டமாகிய உடலிலும் உள்ளது. ஆகாய பூதமானது நம்முள் இன்பமாக, உட்பகையாக, ஈயாமையாக, பெரு வேட்கையாக, கொழுப்பாக உள்ளது. காற்றானது நம்முள் ஓடுதலாக, நடத்தலாக, நிற்பதாக, இருத்தலாக, கிடத்தலாக உள்ளது. நெருப்பானது நம்முள் உணவாக, தூக்கமாக, அச்சமாக, சேர்க்கையாக, சோம்பலாக உள்ளது. நீரானது நம்முள் ஓடும் நீராக, இரத்தமாக, வெந்நீராக, மூளையாக உள்ளது. நிலமானது நம்முள் எலும்பாக, தோலாக, ரோமமாக, நரம்பாக, தசையாக உள்ளது. அடுத்ததாக பொறிகள் 5, புலன்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5 இவைகள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட நிலையில் உள்ளது. செவியானது ஆகாயத்தின் கூறாக நின்று செவியை பொருந்தி ஓசையை அறியும். மெய்யானது காற்றின் கூறாக நின்று உடலை பொருந்தி ஊற்றை அறியும். கண்ணானது நெருப்பின் கூறாக நின்று கண்ணை பொருந்தி உருவத்தை அறியும். நாக்கானது நீரின் கூறாக நின்று நாவை பொருந்தி ருசியை அறியும். மூக்கானது
நிலத்தின் கூறாக நின்று மூக்கை பொருந்தி முகர்தலை அறியும். வாயானது ஆகாயத்தின் கூறாக நின்று பேசும். கால் பாதமானது காற்றின் கூறாக நின்று நடக்கும். கையானது நெருப்பின் கூறாக நின்று இடுதலும் ஏற்பதும் செய்யும். எரு வாயானது நீரின் கூறாக நின்று மலத்தை கழிக்கும். கரு வாயானது நிலத்தின் கூறாக நின்று சுக்கிலத்தை கழித்து மகிழும். இதுபோலவே ஒரு மனிதனின் அறிவானது ஆகாயத்தின் கூறாக உச்சியில் நின்று நல்வினை தீவினை என பகுத்தறியும். மனமானது காற்றின் கூறாக அலைந்து விஷயங்களை நினைக்கும். புத்தியானது நெருப்பின் கூறாக ரூப வேறுபாடுகளை தெரிவிக்கும். சித்தமானது நீரின் கூறாக நின்று விஷயங்களை பற்றச் செய்யும். அகங்காரமானது நிலத்தின் கூறாக நின்று விஷயங்களை கொண்டெழுப்பும். நாம் இங்கு தத்துவங்கள் 96இல் ஆத்ம தத்துவங்களான 30 தத்துவங்களை பற்றி பார்த்தோம். இவை தவிர்த்த 66 தத்துவங்கள் பற்றி அடுத்து ஒரு பதிவில் பார்ப்போம் எனும் செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.